ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். அன்றைக்கி ஒரு அட்டகாசமான சுவையில் மீல் மேக்கர் கிரேவி செய்யலாம். வாங்க, என் ஒய்ஃப் தான் செய்துட்ருக்குறாங்க. இந்த மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். இந்த மீல் மேக்கர் கிரேவி கொதிக்கும் தண்ணியில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு குளிர்ந்த நீரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடுங்க. எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், லவங்கம் ஒரு 4, பட்டை, ஏலக்காய் ஒரு 3, இப்போ பிரிஞ்சி இலை ஒன்று போட்டு என்ன பண்ணணும், நம்ம சிறுவை நறுக்கி வச்சுக்கிற பச்சை மிளகாய் 2, வெங்காயம் சேர்த்துடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/2 கப்பு சேர்த்து அதையும் நல்லா கலக்கி வதக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணும், கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இறக்கி நம்ம சர்வ் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.